வெல்கம் டு தி சேனல் அகெயின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் எப்படி எவால்வேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க எம்சிக்யூவில். அதாவது இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்ஃபினிட்டிங்கிற டேர்ம் இருந்ததுனால அது வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் த ராங் வித் த ஈக்குவேஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் கான்செப்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தில் dx by 1 plus x square ஃபஸ்ட்டு டேர்ம் ஓகேங்களா, எவாலுவேட் எல்லாமே எவாலுவேட் தான். ஆர்எல்ஸ் கன்வர்ஜ் ஆகுதா இல்லையாங்கிற கொஸ்டினும் கேட்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லிமிட் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா tan inverse of x plus c கரெக்டுங்களா. இப்போ இந்த tan inverse of xக்கு தான் நீங்கள் வந்து லிமிட் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த லிமிட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணால் உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுறலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ tan inverse of x அப்படின்னா tan inverse of infinity. tan inverse of infinityயோட வேல்யூ என்ன, π/2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ tan inverse of infinityக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குது, அதனால் நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. tan inverse of infinity மைனஸ் tan inverse of 0. tan inverse of infinity வந்து π/2, tan inverse of 0 வந்து 0. So the answer is π/2. So if the integral value is finite, that is அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக this integral is a convergent integral அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை ஃபைனைட்டாக எனக்கு ஆன்சர் வரல, இன்ஃபினிட்டி தான் ஆன்சர் வருது அப்படின்னா the integral is a divergent integral ஓகேங்களா. the integral is a divergent integral. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். இப்போ செகண்ட் ப்ராப்ளத்துக்கு வாங்க. இன்டெக்ரல் 1 to infinity 1 by x square dx. இப்போ இதில் இன்ஃபினிட்டி இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. நல்ல வேலை நம்மளுக்கு லிமிட் வந்து 1 to infinity போட்டாங்க, 0ன்னு கொடுக்கல. 0ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது டைப் 2 கேஸ் ஆகிடும். என்ன அப்படின்னா எக்ஸுக்கு இங்கே 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 by 0 infinity. ஸோ 1 by x square is a function which is not defined at x equal to 0 or f of x tends to infinity at x equal to 0 ஓகேங்களா. நம்மளுக்கு luckily we are not having 0 here, right. So this is the improper integral of type 1, right. ஏன்னா infinity மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ as usual நான் சொன்னது மாதிரி தான் இந்த integral of 1 by x square dx மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஸோ நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா x power -2 ஆயிடும். ஸோ x power -2 plus 1, ஸோ x power -1 by -1 இதுதான் அந்த ஃபங்க்ஷன். தட் இஸ் -1 by xங்கிறது தான் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு நான் என்ன லிமிட் போடணும் அப்படின்னு பாருங்கள், 1 to infinity. நான் இப்போவும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி பாருங்கள். இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம், ரைட். இது வந்து நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்காக தாங்க நான் இப்படி சொல்கிறேன். மல்டிபிள் சாய்ஸ் இல்லை அப்படின்னா இதோட மெத்தடே வேறு, இதோட ஸ்டெப்ஸே வேறு. மேபி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஓகே. ஆனால் நான் இப்போ அந்த ஸ்டெப்ஸு மெத்தடு அதுக்கெல்லாம் போகலை. நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 0 தான். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம், ரைட். ஸோ -1 by infinity -1 by 1. 1 by infinity வேல்யூ என்ன, 0 ஓகேங்களா. ஸோ 0 மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ், இதில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 0 plus 1 1. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைனைட், தேர்ஃபோர் ரைட். எவாலுவேட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து 1. கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து கன்வர்ஜென்ட். பிகாஸ் this integral has a finite quantity. When you evaluate the integral, you are getting the finite quantity. Therefore, this integral is a convergent integral. ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். integral of -infinity to infinity x into e power -x square dx ஓகேங்களா. ஸோ இந்த இன்டெக்ரலும் நான் எல்லா இன்டெக்ரலையுமே நான் இம்ப்ராப்பர் இன்டெக்ரலில் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்டெக்ரல் இல்லாமல் எடுத்து இன்டெகிரேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த லிமிட் அப்ளை பண்ணால் ஆன்சர் வரும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்ளை பண்ணும்போது எனக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குதுங்கிற கேஸ் வந்தால் மட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா. இப்போ இது x into e power -x square dxங்க. இது ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டியூஷனில் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சப்போஸ் சப்ஸ்டியூஷனில் போடல அப்படின்னா x ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் யூன்னு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டிருக்கோம்
ஓகேங்களா. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஸோ 2x dx is equal to du. ஸோ x dx is equal to du by 2. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் u du. கரெக்டுங்களா. e பவர் மைனஸ் u du. e பவர் மைனஸ் u இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் e பவர் மைனஸ் u. கரெக்டுங்களா. ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட்டு. இப்போ இங்கே லிமிட் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது this is minus e power minus x square. கரெக்டுங்களா. லிமிட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இது போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து 0ங்க. சரிங்களா. அப்போ இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி ஸ்கொயர் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ எகெயின் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா. ரைட். நீங்கள் ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டாலும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன? 0 நம்மளுக்கு தெரியும். ஸோ this is also having the finite quantity which is 0. Therefore this integral is a convergent integral. And what is the answer அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் போட வேண்டியது என்ன அப்படின்னா 0. ஓகேங்களா. ரைட். அடுத்தது இங்கே வாங்க. ஃபோர்த்து கான்செப்ட் இன்டெக்ரல் 4 to infinity 1 by root x dx. ஓகேங்களா. இப்போ இதுவுமே லக்கிலி திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் as 0. ஓகேங்களா. இங்கே லிமிட் வந்து நம்ம 0ன்னு இல்லை. பிகாஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் at x equal to 0. ஓகேங்களா. 4 to infinity தான் கொடுத்துருக்காங்க. ரைட். ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்கிறேன்? 1 by root x dx எடுத்துக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். root x dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x பவர் மைனஸ் 1 by 2 வந்துடுமா நியூமரேட்டர் வரும்போது. ஸோ 2 root xங்களா. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே. மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது நியூமரேட்டரில் x பவர் ப்ளஸ் ஹாஃப் வந்துடும். ஹாஃப் டினாமினேட்டர் வரும்போது 2 root x. லிமிட் வந்து 4 to infinity. கரெக்டுங்களா. பட் இப்போது நீங்கள் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது எங்கே இருக்குது? ஃபங்க்ஷன் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். இதை வந்து நம்ம கான்செப்டாக அப்ளை பண்ணும்போது வந்து லிமிட் t tends to infinity-ன்னு போடுவாங்க. ஸோ எக்ஸ் நியூமரேட்டரில் இருக்குது. நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஃபைனைட் லிமிட் வராதுங்க. இன்ஃபைனைட் லிமிட் தான் வரும். ஸோ சின்ஸ் இட் இஸ் இன்ஃபினிட்டி திஸ் இன்டெக்ரல் இஸ் அ டைவர்ஜென்ட் இன்டெக்ரல். இன்டெக்ரல் இஸ் அ டைவர்ஜென்ட் இன்டெக்ரல். ஓகேங்களா. ரைட். ஸோ உங்களுக்கு லிமிட் வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் லிமிட்டே போடாதீங்க. லிமிட் போடாமல் இன்டெகிரேட் பண்ணிங்க. இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் ஃபைனல் குவான்டிட்டி வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் தான் இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி தான் ஆன்சர். இதே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒரு மாதிரி டினாமினேட்டரில் எக்ஸிஸ்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? 1 by infinity வேல்யூ 0 ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? கன்வர்ஜென்ட்னு வந்திருக்கும். பட் this integral is a divergent integral. புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போ அடுத்தது what is the wrong with the equation minus 1 to 2 4 by x cube dx minus 2 by x square minus 1 to 2 is equal to 3 by 2. என்னங்க இது இன்டகிரேஷன் எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. அது எப்படிங்க தப்பாகும் அப்படின்னா தப்பு இருக்குது. என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is the improper integral of type 2. type 2 என்ன சொல்லுது? ஃபங்க்ஷன் வந்து tends to infinity for some x. ஓகேங்களா. இங்கே 4 by x கியூபுங்கிறதான் ஃபங்க்ஷன். இன்டர்வல் எதுலேருந்து போட்டிருக்காங்க? -1லேருந்து 2ல் போட்டிருக்காங்க. ஸோ நடுவில் 0ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகுது? இன்ஃபினிட்டி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏதாவது லிமிட்டில் இங்கே கொடுத்துருக்குற லிமிட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்படி இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூவை வச்சு ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போது -1 to 2 4 by x cube dx எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகுது? இன்ஃபினிட்டி வருதா. அப்போ -1 to 0 4 by x cube dx ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to 2 4 by x cube dx இப்படி பிரிச்சுக்கணும். ஓகேங்களா. ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுக்கணும். எதனால் அப்படின்னா நீங்கள் 0 அப்ளை பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா. 1 by 0ங்கும் போது இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது திஸ் இன்டெக்ரல் இஸ் அ டைவர்ஜென்ட் இன்டெக்ரல். ஓகேங்களா. நீங்கள் ஃபர்தராக இன்டெகிரேட் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி போடணும் ஸ்டெப்ஸ் வைஸு.
பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சிம்பிள் ட்ரிக் ஒன்று கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிமிட் எடுத்துக்கோங்க. -2/x² தானே ஆன்சர் வந்தது. இதுக்கு வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்ளை பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. x = 0ல் ஃபங்க்ஷன் வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். செக் பண்ணோடனே அவங்க ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடுங்க. இப்போ எக்ஸ்டென்ஸ் டு 0 போட்டிங்கன்னா ஓகே, எக்ஸ்டென்ஸ் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -2/0. -2/0ங்கிறது என்ன? இன்ஃபினிட்டி. -2/0ங்கிறது இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? நீங்கள் இங்கே எல்ஹாஸ்பிட்டல் ரூல்லாம் இங்கே அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ரைட். ஏன்னா நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுலாம் கொண்டு போயிட்டு இருக்க முடியாது. ரைட். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படிங்கும்போது -2/0, ஸோ விச் லீட்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னா திஸ் இஸ் அ டைவர்ஜென்ட் இன்டெக்ரல். This is a divergent integral. Hope you understand, right? So improper integrals கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஏன்னா சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறது தான். பட் ஸ்டெப்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டெப்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸ்கோர் வெல். ஓகே, பாய்.